கெட்ட கெட்டது எல்லாம், அதாவது தீயவை எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்லது வரணும் அப்படின்னாலே ஐப்பசி மாசம்தான். ஏன்னா தீபாவளியும் அப்படிதான். நரகாசுரனை வதம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த நரக சதுர்தசியை நமக்கு தீபாவளியாக நம்ம கொண்டாடுறோம். அமாவாசைக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது. ஸோ கந்த சஷ்டிங்கும் பொழுது முருகனுக்கு நம்ம வந்து பலம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் எப்பொழுதுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தீமைக்கு வந்து எப்பொழுதும் பலம் அதிகம். நன்மைகளுக்கு வந்து பலம் இருந்தாலும் கூட அது காலதாமதமாக தான் அந்த பலம் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம விரதம் இருக்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, தெய்வத்திற்கு வந்து அது ஒரு பெரிய பலம். நம்ம இந்த சஷ்டியில் 6 நாளும் நம்ம வந்து முருகப்பெருமான் நம்ம எல்லாருமே என்னென்னா ரொம்ப சுயநலம். கடன் பிரச்சனை தீரணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும்னு ஏதாவது ஒரு கோரிக்கையை ஒன்று வச்சுப்போம். ஆனால் உண்மையிலேயே சஷ்டிக்கு 6 நாளும், மற்ற நாள்லாம் ஒரு நாள் தான். வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் தான், மகா சிவராத்திரி ஒரு நாள் தான், கேதார கௌரி விரதம் ஒரு நாள் தான், வரலட்சுமி நோன்பு ஒரு நாள் தான். ஸோ ஒரு நாள் விரதம் இருந்து பகவானை வணங்குறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்பொழுதுமே இந்த தாத்பரியம். ஆனால் முருகனுக்கு இந்த சஷ்டி அப்படிங்கும் பொழுது 6 நாட்கள் நம்ம விரதம் இருக்கோம். அப்போ என்ன, இப்போ முருகனுக்கே அந்த 6 நாள் நம்ம விரதம் இருக்கணும். தெய்வத்திற்கு நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஒரு விரதம் இருந்து தெய்வத்தை வணங்குகிறோமோ கடவுளுக்கு அது பலம் அதிகம்.